கடந்த ஆண்டு சித்ராவினுடைய நூல் வெளியீட்டிலே பங்கெடுத்திருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி ஆண்டு 2 ஆண்டும் பங்கெடுக்க முடியவில்லை. இன்றைக்கும் அதே தான் நிகழ இருந்தது. கடைசி நிமிடத்தில் வந்து இந்த வசை இன்றோடு முடியட்டும் என்று வேலையிலே வந்து உட்கார்ந்துருக்கிறேன். பக்கத்தில் சித்ரா வந்து அவ்வளோ தயங்கி 3 வருஷம் கழித்து வந்து உட்காந்துருக்குறாங்க. அந்த கோபம் இருக்கும், நியாயம்தான். இன்றைக்கும் உண்மையிலே வர முடியாத ஒரு சூழல் தான். அதை மீறி வந்து கடைசி நேரத்தில் அது வந்தாச்சு. அன்பிற்குரிய சித்ரா மகேஷ் அவர்கள், நம்ம அண்ணன் கால்டுவெல் அவர்கள் குறிப்பிட்டதை போல ரொம்ப ஆச்சரியமான ஒரு உழைப்பு. நாம் வர்ற பொழுதே 3 புத்தகத்தினுடைய பிடிஎஃப்பையும் படித்து தான் வந்தேன். படிக்கலை, அதனால் பேச மாட்டேன்னு சொல்லாதீங்க. 3ஐயுமே பார்த்துட்டு தான் வந்தேன், படிச்சுட்டு தான் வந்தேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம் வந்து ராமனுக்கும் சூர்பனகைக்கும் நடந்த உரையாடலில் சீதை வருவதற்கு முன்பு பேசிய ராமனின் குரலையும் சீதை வந்த பிறகு பேசிய ராமனின் குரலையும் பிரித்து ஒரு புத்தகத்தை எழுத துணிந்த அந்த துணிவுக்கும் அந்த பார்வைக்கும் முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன மாதிரியான ஒரு இடம், இது வரைக்கும் நான் அதை யோசித்ததே இல்லை. அந்த இடத்த சீதை உள்ளே வந்த உடனே அந்த உரையாடல் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி. அதே போல் பொதுவாகவே இந்த 3 கலிங்கத்து பரணியை பற்றி, இதிகாசங்களை பற்றி, நம்முடைய இலக்கியங்களை பற்றி, அது தாரையா, கண்ணகியா, மாதவியா, சூர்பனகையா, பெண்ணின் மீது அழுத்தப்பட்ட ஆணின் குரல், ஆணினுடைய தாக்குதல், எல்லாவற்றையும் மறுவாசிப்பு செய்வது என்பது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து ஏன்னா அது வந்து ஒரு நீண்ட பெண்ணுடைய அல்லது ஆணுடைய மூக்கை அறுக்கிறது, மூக்கை உடைக்கிறது என்பது ஒரு ரொம்ப ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இருக்கிற ஒரு பழக்கம். உங்களுக்கு தெரியும், மூக்கறுப்பு போரெல்லாம் நடந்திருக்கு. தோல்வி அடைந்தவர்களுடைய மூக்கை அறுத்து விடுறது, மூக்கை உடைச்சு விடுறது. இப்பயுமே வந்து மூக்குடைஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்கிறது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற ஒரு பழக்கம். அதனுடைய குறியீடு தான் சூர்பனகை. நேரடியாக மூக்கை அறுத்ததில்லை, அது ஒரு குறியீடு. கண்ணகியும் தான் மார்பை அறுக்கிறது, அறுத்து எரிகிறது என்பது இன்றைக்கும் அமேசான் காடுகளில் இருக்கிற ஓவியங்களில் இருந்து, குஜராத் பழங்குடிகளில் இருந்து பல இடங்களில் மார்பை அறுத்து எரிகிற அந்த கதைகள் உலகம் முழுக்க இருக்குது. மூக்கை உடைக்கிறது, மூக்கை அறுக்கிறதுன்றதும் உலகம் முழுக்க இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற வசை வதை சார்ந்த ஒன்று. அது இலக்கியத்தில் எப்படி இருக்குது அப்படின்றதும் அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் பேசுகிறது. குறிப்பாக ராமகதையையும் கலிங்கத்து பரணியையும் சங்க இலக்கியத்தையும் அதனுடைய கதாபாத்திரங்களையும் எடுத்து மீண்டும் அதை பேசி பார்க்குறதுக்கு ஒரு வலிமை வேண்டும், ஒரு திறன் வேண்டும். அந்த வலிமையும் திறனும் வந்து சித்ரா மகேஷ் அவர்களுக்கு இருக்கிறது என்பது ரொம்ப மனமார்ந்த பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். தொடர்ந்து அதே போல் அவருடைய கவிதைகள் சார்ந்த விஷயங்கள், இது போன்ற விஷயங்களை கையாளுவதற்கு, ஏன்னா எல்லாருமே கையாண்ட விஷயங்கள், எல்லாருமே நம்மளுக்கு தெரியும். தமிழ் இலக்கியத்தில் ஓவியத்தை பற்றி வருகிற முதல் குறிப்பே ராமகதையினுடைய குறிப்பு தான். திருப்பரங்குன்றம் கோவிலில், திருப்பரங்குன்றத்தில் வரையப்பட்ட ராமன் அகலிகைக்கு சாபம் தீர்த்ததாக சொல்லப்படுகிற அந்த ஓவியம்தான் சங்க இலக்கியத்தில் வர்ற ஓவியத்தை பற்றிய முதல் குறிப்பு. அப்படின்னா அந்த கதைகள் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்திருக்கிறது, இங்கே இருந்து பேசப்படுகிறது ஒவ்வொன்றும். ஆனால் தமிழ் சமூகத்தில் அந்த கதைகளில் உயிரூட்டல் நடந்தது, ரொம்ப ஆச்சரியமான பல உயிரூட்டல்கள் நடந்தது. இன்றைக்கி நீங்கள் வந்து ராம கதைகளில் பல கதைகள் வந்து துளசிதாச ராமாயணத்திலேயோ அதுக்கு முன்னால் இருக்கிற ராமாயணத்திலோ இல்லை, பலரும் அந்த கதைகளில் பல துணை கதைகளை கொடுத்தது கம்பன். அதே போல தான் வில்லிபுத்திரார் பாரதம். பாரதத்தில் வந்து பாஞ்சாலி சேலையை, உடையை, ஆடையை உருகிற அந்த காட்சியை வந்து அதுக்கு முன்னால் முறை அவலக்காட்சியாக இருந்தது. அது தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்து எழுதப்பட்ட இலக்கியங்களில் தான் அது பெரும் எழுச்சிகரமான ஒரு பெண்ணின் எழுச்சியான காட்சியாக மாறியது தமிழ்நிலத்திலே இருந்து போனது தான். அதை பற்றியெல்லாம் நிறைய
குறிப்புகளும் கதைகளும் இருக்கிறது. வில்லிபுத்திராரினுடைய கதைகள், இப்படி நிறைய சொல்லலாம். இப்படி நம்முடைய புராணங்களை, இதிகாச கதைகளை எல்லாவற்றையும் மீண்டும் மறுவாசிப்பு செய்கிற ஒரு பெரும் தொடர்ச்சி நம்மகிட்ட இருக்குது. அந்த தொடர்ச்சியில் இன்றைக்கு சித்ரா மகேஷ் அவர்களும் இணைந்தது என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவர்கள் இந்த இடத்துல நான் ஒரு கூடுதலான நன்றி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வேள்பாரி தொடர் இளைய ஆனந்த விடனில் வந்து கொண்டே இருந்த பொழுதே அது படித்து அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். நூல் வடிவம் வந்த பொழுது அதை முழுவதும் இலக்கணத்தின் அடிப்படையில் பிழைகளை சரிபார்த்து கொடுத்தது நம்முடைய அன்பிற்குரிய சித்ரா மகேஷ் அவர்கள். என்னுடைய நூலினுடைய முன்னுரையிலே அவருக்கு நன்றி சொல்லியிருப்பேன். அவ்வளவு தூரம் இலக்கண பூர்வமாக எழுத்துக்களை, வார்த்தையை, சொல்லை அவ்வளவு தெளிவோடு இருக்கிற ஒரு எழுத்தாளர், ஆய்வாளர். கால்டுவெல் சொன்னது போல் இவ்வளவு வாழ்வினுடைய பயணத்திலும் ஒவ்வொரு வருஷமும் 2 நூல் 3 நூல் என்று தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிற அவருடைய இந்த பயணம், இந்த ஆர்வம், இந்த ஆற்றல் மேலும் பெருக வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.